Okay. Subscribe to Kevin Vlog. Thank you. Thank you. Okay. Thank you. Bye. வணக்கம் காயின் ஸ்குவாட். இன்னைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பதுளை டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கிறோம். நேற்று நைட் ஒரு 8:30க்கு பஸ் ஏறி நாங்கள் ட்ரிங்கோவில் இருந்து சரியாக கொண்டு வந்து சுற்றி பதுளைக்கு கொண்டு வந்து சரியாக வந்து ஒரு காலையில் 6:30 காட்டிச்சான். இருக்கிறதுலையோ நாங்கள் அந்த ட்ரிப் வலிக்கிட்டு பதுளை வந்ததுலேயே டயர்ட் ஆகிட்டோம். சரியா, அப்படி வந்ததுக்கு பிறகு அடுத்த பஸ் 8:30க்கு பஸ் எடுத்து நைனாஜ் பீச் பார்க்க வந்தாங்க. சரியா, நைனாஜ் பீச்சுக்கு வந்து சரியா ரொம்ப 9:45 அடிச்சிருப்பாங்க. அங்க இருந்து 4 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். இப்ப 1 கிலோமீட்டர் நடந்திருக்கு. இன்னும் 3 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். இதுதான் வாழ்க்கையில முதலும் கடைசி இந்த பஸ்ல ட்ரிப் பண்ணிக்கிறேன் காணும்ன்ற மாதிரி ஃபுல் இதாயிட்டோம். சொன்னான் பைக்ல போவோம். இதுக்கு இந்த தலைவர் சொன்னவர் என்ன கேளுங்க. பைக்ல போவோம்னு சொல்லியாச்சு. ஆனா ஆறு டைம் பைக் இல்ல. கமான் சார், எல்லா டைம் பைக் இருந்தே. உங்களோட வீட்டு 2 வெப்சைட் இருந்ததா இல்லையா? வெப்சைட் இருந்தது, அங்க ஏபிசிடி இல்ல, நல்லா கொண்டு வரல. என்ன விளக்கம் இவர் ரோட் கொஞ்சம் வளைஞ்சு போகுமா, போற கஷ்டம், மழை அது சொன்ன மோடிலேஷன் சொல்றேன். டேய் நல்லா இருக்கும்டா, பஸ்ல போவோம்டா, பாத்து போவோம்டா, நல்லா இருக்கு. சரி சரி, ஜஃப்னா டோன்ல சொன்னோம். அது மட்டும் இல்ல, அதுல அந்த நைட் 8:30ல இருந்து விடிய 6 வர்ற வரைக்கும் வந்தா படுத்து கிடந்தாரு. மற்ற எல்லாரும் எனர்ஜியா தான் இருந்தவங்க. இவன் படத்தை பார்த்து எல்லாரும் எனர்ஜியில இருந்துட்டோம். நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன். இவன் எல்லாம் இல்லாம சத்தி எடுத்து அப்படி எல்லாம் வந்தேன். நான் நல்ல இதா தான் பண்ணாதான் வந்தேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள நைனாஜ் பீச் பாக்குறது உள்ள நடக்க போறோம். பாத்தீங்கன்னா பார்க்கவே தெரியும். பதுளைண்டு பாத்தீங்கன்னா வந்து உண்மையாவே வந்து ஒரு பார்க்கவே தெரியும். ஃபுல்லாவே வந்து தேயிலை தோட்டம், மலை, சரி. இனிமே வந்து சரியா ஒரு 11 மணி 10 மணி ஆகுது. இன்னும் அந்த பனி முகில் கூட்டங்கள் வந்து போகவே இல்லை. அந்த லைட்டான கிளைமேட், ஆக வெயிலும் இல்ல, ஆக குளிரும் இல்ல, லைட்டான கிளைமேட். திருவோணமலையில 2:30-3 மணி வரைக்கும் இங்க நிக்கிறதா. 2:30 மணியா, பின்ன 4 மணி 5 மணி 2:30 மணி ட்ரிங்கோல நிக்கவே இல்லை. அது வீட்டுக்குலாம். ஓகே, இப்ப வந்து நாங்க வந்து உள்ள போக சரி வாங்க. இப்ப நடந்து போறதெல்லாம் காட்டியல. அது ஏன்னா நடக்கிறதே நாங்க செத்து அங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு என்ன சொல்லு, சாப்பிட்டு நான் என்ன பீச்சுக்கு போறோம். அங்க போய் சந்திக்கிறேன் வாங்க. தேயிலை தோட்டத்துக்கு வந்து நாங்கள் அப்ப அந்த ஐயாவும் தமிழ் தான் கதைக்குது. சரி, அப்ப அவர்கிட்ட கழிச்சிட்டு போவோம்னு சொல்லி இறங்கி நிக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப தேயிலை கொண்டு பறிச்சிட்டு இருக்கீங்க. ஓ, என்ன மற்றாக்கள் ஒருத்தர் நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க? இது நாங்க எங்களுக்கு சொந்தம். இது உங்களோடதா? அப்ப நாங்க எடுத்து அங்க மடுவும் கட்டி இருக்குல்ல, அங்க வரையில அந்த மடத்துல மேடம் வருவாங்க நெருக்கிறதுக்கு. நெருத்து நாங்க வேற சாக்கு போகணும். இருங்க, நான் காட்டு போனோம் சார். சரி சரி. இதுதான் என்னோட, இது எங்க எஸ்டேட் கம்பெனி தான் இருக்கு. கம்பெனி இந்த கம்பெனி தான் அந்த டெமோதர் ஃபேக்டரி அங்க இருக்கு. சரிங்களா, இது நம்மளோட பேரு. சரிங்களா, எங்களோட பேரு டெமோதர் எஸ்டேட் டெமோதர். இது வந்து உங்களோட குத்தகை கட்டு செய்றீங்களா, காணியும் கூட தானா? இது குத்தகைதான். குத்தகை கட்டு செய்யறது. இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் கூடாது. ஓ, காசெல்லாம் கூடாது. பாக்கிறதெல்லாம் எங்களோட. அவங்க அந்த உரம் தராங்க. கொழுந்துக்கு 80 ரூபா கொடுக்குறாங்க. கிலோவுக்கு 80 ரூபா கொடுக்குறாங்க. இருக்காது, வெயிட்டா இருக்காது. இல்ல சாதாரணமா இப்ப நம்ம ஒரு 50 கிலோ எடுத்தா 80 ரூபா கணக்குல அங்க சார்ஜ் ஆயிரும். ஆமா, இந்த இது இருக்க கியூஆர் கோட்ல தான் அங்க நமக்கு சாக்கும் பேக் ஒன்று கொடுப்பாங்க. அங்கே இந்த மாதிரி கியூஆர் கோடு ஒன்று இருக்கு. சாக்குலயும் இருக்கு. அப்ப இது அதுக்கு காமிச்சோன்னா இந்த எடுக்கிற கொண்டு கணக்கா அங்க ஃபேக்டரிக்கு போயிடும். அப்ப களவெடுக்கல, போய் சொல்ல இயலாது, ஒண்ணும் செய்யலாது. இது பிடிச்சோன்னா அங்க ஏதாவது இப்ப குழந்தை கொண்டு போனா இல்ல இது சரி வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற மாதிரி எப்படி இருக்கா? இல்ல அப்படி இருக்கு, ஃபேக்டரியில இருக்கு. அது தானே தண்டப்படல பிரிக்குமா எல்லாத்தையுமே? இல்ல அவங்களே பார்த்து அவங்க இந்த இப்படித்தானே இது இந்த கொழுந்து காலம் தானே, இது எல்லாம் பிஞ்சு கொழுந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த கருப்புல இல்லாம இந்த பிஞ்சு கொழுந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. 1-2 வெள்ளை கருப்பில வெள்ளை இந்த பச்சைலாம் போயிட்டு நல்லா டார்க் பச்சை போயிட்டுண்டா. ஆமா, இது தானே பிஞ்சு கொழுந்து தானே. இது இந்த ஃபேக்டரி போன பிற்பாடு அவங்க வாட்டம் போடுவாங்க. பெரிய ட்ரப் இருக்கு, நீங்க ஃபேக்டரிக்கு போனா பாருங்க. அந்த ட்ரப்ல கொட்டி வாட்டம் பேன் போட்டோம்னா அது வாட்டமாகும்.
அதுக்கு நைட்டுக்கு ஒரு 10 மணி ஏறி வாட்டம் போடுறது. போட்டோம்னா நைட் 10 மணிக்கு பிற்பாடு பெரிய ரோல் இருக்கு. ரோல்ல அள்ளி எறி கொண்டு போட்டோம்னா நிறைக்கும். உங்களுக்கு இன்றைக்கு கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கு காசு தந்துருவாங்களா இல்ல மாசம்? இல்ல மாசம் இந்த 10ஆம் தேதி தான் மொத்தமா தருவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை கிலோ எடுப்பீங்க? இது சாதாரண ஒரு நாளைக்கு 30 கிலோ 20. தனியா நீங்க மட்டும் தான் எடுக்கீங்களா இல்ல வீட்டாக்கள் வருவாங்களா? இல்ல வீட்டாட்கள் வர மாட்டாங்க. நான் எடுப்பேன். நீங்க மட்டும் தானே? பிள்ளைகள் அப்படி கொழுந்து கூட இருந்தா பிள்ளைகள் வரும். இல்லன்னு சொன்னா எங்களுக்கு 2 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 2 மணிக்கு இடையில நாங்க இதை எடுத்து அவங்க அங்க ஃபேக்டரிக்கு வாங்குறது கொடுத்துட்டா அவங்க கொண்டு போய் அது ஒரு பாடு நாங்க வீட்டை போவோம். அட்டையில வந்து இங்க இல்லையா? அந்த அட்டை இருக்கு. அப்ப அட்டை இருக்கனால மருந்து வச்சிருக்கோம். வந்து நான் கால் வைக்கி பூசிக்கிறோம். இப்ப பிண்டை பூசியா இருக்கு? பூசிருக்கோம். அதனால வராதானே? ஏறாது. ஆனா அட்டை இருக்கு இப்ப. அந்த பேக்ல இருக்கு மருந்து. அத பூசிக்கிட்டா ஏறாது ஒண்ணு கூட. சூப்பர் சூப்பர். நாங்க நினைச்சோம் எங்களுக்கு வந்தோடனே ஒரு அட்டை ஒன்று இருக்கு. அங்க தான் எனக்கு கேட்டா எங்களுக்கு பழக்கம் தானே மருந்து பூசுறது தானே. ஏறினாலும் விளங்காது அட்டை ஏறினாலும். அது ஏறினா கீழே விழுந்துரும் அந்த மருந்த. இல்ல எங்களுக்கு மருந்து பூசல தானே. உங்களுக்கு ஏறினா கடிச்சு போடும். லோகமா விளங்கமா கடிக்குது இல்ல? கடிச்சு கவனமா இருக்கணும். கேட்டா அந்த மேசுள்ளுக்கு போயிட்டு கடிச்சிருச்சுன்னா திரும்ப அது கடிச்சு ரத்தம் வரையில தான் உங்களுக்கு தெரியும் அட்டை கடிச்சிருக்குன்னு. அது மட்டும் விளங்காது. அது பாட்டுக்கு ரத்தம் எல்லாம் குடிச்சு நல்ல. அதனால கவனம். நம்ம இப்ப நான் இந்த ரூட் இந்த துண்டு நல்லா இருக்கும். பில் இல்ல நல்லா துப்புராக்கி புல்லெல்லாம் இல்லாம துப்புராக்கி வச்சிருக்கீங்க. அதனால இந்த அட்டை விசேஷமா இல்ல. அந்த பக்கத்துகள்ல காடு உண்டாக்கி இருக்கனால அவங்க இந்த ரோட்டுக்கு அங்கால பக்கம் இருக்கல்லோ. அதுவும் கூட தான் புடி நீட்டுக்கு இருக்கு. அங்கிட்டு அதான் அங்கிட்டு அப்படி நல்லா இருக்கு. என்ன இது சரியா? இன்னும் இங்க ஒன்று இருக்கு. அங்க அந்த ரோட்டுக்கு மேல அந்த அங்கன போய் பாருங்க. அது சூப்பர் துண்டு ஒண்ணு. அதுவும் தெமோதரைக்கு சேர்ந்தது தான். நீட்டுக்கு தெமோதரை தான். தெரியலாம் தெமோதரைக்கு தான். இங்க இருந்து வர தேயில எல்லாம் நீங்க இது மெஷின்ல போட்டாதான் குடிக்கலாமா? தேயில இது மெஷின்ல போட்டு அரைச்சி அடுப்புல போடுறது. அடுப்புல போட்டு கருகு எடுக்கிறது. அதுல இதுல 5 ஐட்டம் எடுக்கிறாங்க. எல்லாமே இதுல தான் எடுக்கிறது. அப்ப ஸ்டோர்ல வேற ஆக்கும் எல்லாம். அந்த சல்லடையில அதுல வேற ஆக்கும். ஒன்னா நம்பர் 2 நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்க? குடிச்சு பாத்துறீங்களா? நாங்க ஃபேக்டரி எங்களுக்கு வரும் தானே. எங்களுக்கு மாசத்துக்கு 2 பேக்கெட் அப்படி கொண்டு வந்துருவாங்க. அப்படி லோரியில கொண்டு வந்து கொடுப்பாங்க. நைனாத் பிரிட்ஜுக்கு உள்ள வரும்போது வந்து ஒரு கொஞ்சம் கடைகள் இருக்குது. அதுல நான் காலை சாப்பாட்டுக்கு வந்தாங்க. பாத்தீங்கன்னா எல்லா படியினையும் வந்து சாப்பிட்றோம். எக் பன் நான் எடுத்தேன்னா 100 ரூபா. இந்த சாப்பிட்டு பார்க்க போறேன். நீங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் பகல் சாப்பாடு சாப்பிட்றதா என்ன மாதிரி போய் சாப்பிட்றதா பகலுக்கு? இது என்னத்தை காணும் தானே? இது எக் பன், ஸ்ரீலங்கன் எக் பன். உப்பு வித்தியாசம் இருக்கும். இந்த முட்டையோட சாப்பிடும்போது கிலோ பண்ணுங்களா? வெங்காயம் எல்லாம் வச்சிருப்பான் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நைனாத் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். ஒரு எக் பண்ணும் ஒரு தண்ணியும் தான். அதோட தான் இன்றைக்கு வந்து வண்டி ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து பகல் சாப்பாடு தான் நல்லா சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடணும்ன்ற ஒரு பிளான்ல தான் வந்து ஒரு எக் பண்ணும் ஒரு தண்ணி போட்டலும் வாங்கி குடிச்சிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் வந்து நைனாத் பிரிட்ஜ் பார்த்துட்டு தான் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ வந்து மூச்செல்லாம் முட்டுது. எனக்கு எல்லாருக்கும் மேலே கதைக்கிறாது. நைனாத் பிரிட்ஜ் பார்த்துட்டு வந்து என்னென்றாலும் கதைக்கிறேன். ஓகே, ஓகே மக்களே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பதுளையில் இருக்கிற நைனாத் பீச்சுக்கு வந்து நீங்கிறோம். பார்த்தீங்களா நீங்கள் நல்ல செம்ம டைமிங்கில் வேற வந்து ட்ரெயினை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுட்டாங்க. ஃபோட்டோவும் அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா என்ன பற்றி கொஞ்சம் சொன்னீங்க எதெல்லாம் தெரிய வேண்டியது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு 1823 சரியா இல்லை சரியா சொல்றியா? ஒரு பிரிட்டிஷ் காலத்துல வந்து போய் சொல்லாது இருக்கலாம். மற்றது இதுல நீளம் வந்து 300 அடியா.
300 அடியாமா நீளமா? இது வந்து இந்த வந்து நைனாச் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இலங்கை இன்ஜினியர்களும் பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸும் சேர்ந்து கட்டினது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ஒரு பெஸ்டான ஸ்ரீலங்காவை வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு டூரிசம் பிளேஸ். அதுலயும் வந்து இந்த நைனாச் பிரிட்ஜை பாக்குறதுக்கு வந்து வேர்ல்டுல இருந்து நிறைய லட்சக்கணக்கான டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இதுல நார்மலி பார்த்தாலே இதுல பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் சொன்னா ஃபுல்லா ஃபாரினர்ஸ் தான். இப்போ வந்து அதான் இதுக்கு வந்து இந்த ட்ரெயின்ல வந்து போறாங்க தானே, அதுக்கெல்லாம் வந்து சரியான டிக்கெட்டாம். இப்போ வந்து இதுல வந்து இறக்கி விட்டு டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஏத்தி நைனாச் பிரிட்ஜ்ல இறக்கி விட்டுட்டு திரும்பி ஒண்ணு அங்க இறக்குவாங்களாம் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இந்த அந்த வியூவை கொண்டு காட்டுவோம். சரியா சைட் அந்த சைடை காட்டுவோம். சரி எப்படி இருக்குது பாருங்க. அந்த வளைவு வந்து இந்த 9 வளைவு இருக்காமா? 9 வளைவுகள் இருக்கிறதால 9 ஆர்ச் பிரிட்ஜ். ஓகே கம் அடே ஓகே, இத பார்த்தா அந்த உலகமே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அத மாமா அதுல என் சைக்கிள் விளக்குதானே பாருங்க மாமா. அந்த உலகத்துல சைக்கிள் ஒண்ணு முழங்க இல்ல. ஓகே, கரணம் தப்பினா மரணம். ஓட்டோ இதுல வந்து புளுந்தா எலும்பு கூடி மிஞ்சாதுடா. அப்படிதான் முழங்க. என்ன இது ஏறண்டா? வாழைமரம்டா. வாழைமரமா? ஓண்டா வாழைக்குள்ள இருக்காண்டு பாரு. வாழைக்குள்ள இல்ல, வளர்க்கறதுக்கு 4 எடுக்கும். பாத்தீங்க என்ன சொன்னா அங்கால ஃபுல்லா கட்டுமான பணிகள். நானே டூரிஸ்ட் பிளேஸ் அடிச்சு கொண்டு வராங்க. ஓண்டா அதுலயும் எதுவும் நினைக்கிறேன்டா. அதுல வந்து ஏதோ அந்த அங்க பாரு அங்கேயும் அடிச்சுட்டாங்கடா. அந்த இது டீ இது மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று அடிச்சுவாங்க பாரு. இது இப்பதான்டா கட்டிருக்காங்க. நான் போன முறை ஒரு 3 இயர்ஸ்க்கு முதல்ல வரும்போது இல்ல. இது போன முறை இல்ல, 3 இயர்ஸ்க்கு இதெல்லாம் இல்ல, இப்பதான் இருக்குது. நல்லா இருக்கு. அங்கால இதோட அது அங்கால நல்லா இருக்குங்க. வாங்க பாப்பம். இங்கால வந்து பாக்க அப்படி விளங்குது பாரு. ஸ்ரீலங்கா மட்டும் தான் தெரியுது. அது பாரு அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தியா. ஆனா இந்த இன வாழை இலைகள் வேற மாதிரி இருக்குன்னு டிஃபரெண்டா. வாழை மரத்தை விடுபாய் அங்க பாரு. அந்த நைனாச் இதுல இருந்து பார்க்க கூடிய நைனாச். ஓகே ஓகே, இந்த விலங்கு தானே. இப்போ இதுல இருந்து ஒரு போட்டோ அடிச்சா தமிழ்ல போடலாம்டா. ஆமாடா, பயமா கிடக்குடா. தமிழ்ல போடுறேன்னு சொல்லிட்டு உயிரை விடுறா ப்ரோ. ஓண்டா சரி ஓகே மகளே. நைனாச் பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற என்னடா சொல்ல இருக்கு. அந்த குகை ஒன்று இருக்குது, அந்த குகையை காட்டன். அந்த குகை தான் வந்து அதால இந்த ட்ரெயின் வரும்போது நல்ல நல்ல வியூ இருக்கும். அந்த டூரிஸ்டுக்கு வந்து இப்படியான பிளேஸ் தான் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலா ஃபாரினர்ஸ் வந்து எப்பயுமே நேச்சுரல் தான் விரும்புவாங்க, இயற்கையை தான் ரசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அப்படியான மனசு தான். ஸோ அதால வந்து அவங்க இப்படியான பிளேஸ்ல அதை வந்து விரும்பி வருவாங்க. அதுலேயும் வந்து இந்த நைனாச் பிரிட்ஜ்ன்றது வந்து இனிலாண்டு மோஸ்ட் ஃபேமஸ் ஆன வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதை வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு ஈவினிங் டைம்ல வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்னும் அந்த வெயிலா இருக்கு. இப்ப வெயில் டைம்ல இவ்வளவு ஆட்கள் இருக்காங்களேடா. வெயில் டைம்ல எவ்வளவு வேண்டாம், ஈவினிங் டைம்ல இப்படி இதால இந்த மலைக்குள்ளால ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கு. சரியா இந்த மலைக்குள்ளால இந்த ஆட்கள் நடந்து வர உங்களுக்கு விளங்குதோ தெரியா. அதால அப்படியே நடந்து போனோம்டா அடம்ஸ் பீக் என்று சொல்லி ஒரு மலை ஒன்று இருக்கு. அந்த அடம்ஸ் பீக்கால ராவண லிட்டில் அடம்ஸ் பீக் என்னமோ அந்த ஃபிளையிங் ராவணான்னு சொல்லி அந்த ஆக்கெல்லாம் தொங்கிட்டு எல்லாம் போவாங்க. என்னடா பேர் தொங்கிட்டு போறதுக்கு டேய் சம்லை டேய் என்னடா பேர் ஆகி தொங்குவா டேய் ஃப்ரீ ஃபயர்லடா தொங்கிட்டு போறது. அதான் ஒரு நைட் வந்து நாங்க ஒரு மலையில ஸ்டே பண்ண போறோம்ன்றதால வந்து இப்ப அங்க போய் பார்த்துட்டு அங்க போறது வந்து டைம் ஆயிரும். சோ இன்னொரு நாள் இல்ல நாளைக்கு வந்து அந்த பிளாக் வரும். இன்னைக்கு நைட் வந்து நம்ம டென்ட் அடிச்சு செமையா ஃபன் பண்ண போறோம். அதுவும் வந்து அடுத்த வீடியோவா வரும். இது ஒரு வீடியோ வரும், நாங்களும் ஃபன் பண்ணலாம். ஓகே ஓகே गाइस ஓகே சரி. இப்போ வந்து என்னடா வந்து பார்த்தோம்னா சும்மா ஒரு ஃபன்னுக்கு வந்து இந்த குகையை கண்டோடனே எங்களுக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்து. என்ன பாடுறா? அதையும் தாண்டி புனிதமானது. ஓகே சரி பாடு 3 2 1 ஸ்டார்ட். உண்டான காயம் யாவும் சொன்னாலே மாறி போகும் நாயம் என்ன பொன்மானே எந்த காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே சாராட்டு சாமி. இப்போ வந்தது இப்போ சாப்பாட்டு லீவு
சாப்பாடு அவங்க தருவாங்களா நீங்க கொண்டு வந்து நாங்க சாப்பிடுவோம் பேஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஐயோ பிறகு என்ன மாதிரி சரியான கஷ்டம் தானே வேலையா சரியான கஷ்டம் இந்த வெயிலுக்குள்ள இருந்து எல்லாம் குழந்தெல்லாம் பறிச்சு இது இந்த பேக் எத்தனை கிலோ வரும் மேக்ஸிமம் 15 கிலோ வைக்கணும் ஒரு பேக். 15 கிலோ பறிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்பா சொல்லல கொழுந்து இருந்தா எடுத்துக்கிறலாம், கொழுந்து இல்லாட்டி கரைச்ச கொழுதுங்க எடுப்போம். காலைல 7:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் 15 கிலோ கூட தேடி எடுப்போம். ஒரு நாளைக்கு 15 கிலோ தான் எடுக்கலாமா மேக்ஸிமம் எடுக்கலாம் மேடம் பேசிக்கலி ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது நோம்பல 30 கிலோ அப்படி எடுக்கலாம். ஆனா சரியான கஷ்டம் கஷ்டம் நல்ல வயசான ஆக்களா இருக்காங்க சரியான மக்களே பாத்தீங்களா நான் அப்பா குழந்தை ஒரு ஐயாட்ட கதைச்சோம். அப்ப அவர் சொன்னார் வந்து அந்த தேயிலை குழந்தைகளை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த நிறுத்து அதுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு. நல்ல வேலை நாங்க அந்த நயனாஜ் பிரிட்ஜ் பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்த பார்த்தோம். இதுதானே அந்த இடம். ஓ நல்லா இருந்துச்சு நயனாஜ் பிரிட்ஜ். அப்ப அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு வரும்போது தான் இப்படி அந்த குழந்தை பறிச்சு அதை நிறுத்து அதுக்கான விலை இது மாசம் தான் தருவாங்க நான் சம்பளம். அது நல்ல மேல அப்ப அந்த மாசம் தான் அவங்களுக்கு நிறுத்த காசு நோட் கடனை அந்த காசு எடுத்து கடனை கட்டி திரும்பி கடனை வாங்குற அதே மாதிரி தான் போகுது. அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் 68 வயசா 68 வயசு சந்தன போட்டெல்லாம் வச்சு வெடியா பொட்டு வைக்க வர மாட்டீங்க ஏன் அப்படி பழக்கம் பொட்டு வச்சுதான் கட்டாயம் வரணும் அப்படியா அதான் நல்லா சிரிச்சு கொண்டு வந்து வடிவா இருக்கீங்க சின்ன வயசுல அப்ப கடும் கலசா இருந்துருப்பீங்க நல்லா இருந்தாங்க. சின்ன வயசுல நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்துருப்பீங்க பொடியெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்களா பின்னுக்கு ஓ அதுதான் இப்ப எப்படி இருக்கா அது எங்கேயுமே பழக்கம் அது எங்கேயும் பழக்குதா இப்ப எங்க இருக்கீங்க அங்கதானா இங்க தங்கி ஸ்டேட்ல கழிச்சு. அப்ப என்ன இப்ப லீவுகள் இல்லையா டெய்லி வேக் தானா இப்ப லீவ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு வீட்டுல ஒரு அவசரமா இருந்தா லீவ் எடுக்கலாம். இப்ப எத்தனை வயசுல இப்ப வேலை செய்ய நிப்பாட்டுறது வீட்ட கஷ்டங்கள் அப்படின்ற தொடர்ந்து வேலை செய்றீங்களா இல்ல பிள்ளைகள் இருக்கா பிள்ளையெல்லாம் இருக்குங்க பேர பிள்ளையெல்லாம் இருக்கு. எங்க இஷ்டத்துக்கு நாங்க வந்து எங்களோட செலவுக்கு நாங்க உங்களோட செலவுக்கு நீங்க பாத்துக்கொள்றீங்க. சூப்பர் ஓகே நல்லா சந்தோஷமா கதைக்கிறீங்க. நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கிறோம் இப்படி எஸ்டேட் மக்கள் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கதைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே கவனமா போயிட்டு வரேன் பாய். ஓகே மக்களே உண்மையாவே வந்து இந்த ட்ரிப் போயிட்டு ஒரு ஹாப்பியா வந்து கொண்டிருக்கிற டைம் தான் வந்து அந்த தேயிலைகள் இருக்கிற இடத்துல பார்த்தேன் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதை பார்த்தோன்னே ஒரு மனசெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு அவரோட வயசுக்கும் அவரோட தோற்றத்துக்கும் அங்கே வேலை செய்யற அந்த கஷ்டத்துக்கும் உண்மையாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை கேட்டீங்க தான் சின்ன வயசுல இருந்து அந்த தோட்டத்துல தான் வேலை செஞ்சேன். ஓமடா கடும் கஷ்டம் என்னடா அவங்க உங்களை ஒரு வீடியோ எடுக்க மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு பானை ஒன்று கொடுத்தவங்க சரியா ஒரு அரப்பான காப்பாண்டா அதான் அரப்பான 2 வட்டி அதுல ஒரு கொஞ்சம் கறி வச்சு கொடுத்துருக்காங்க. நடுவால கீழ் அதே என்னடா அது அந்த எஸ்டிமேட் அந்த ஒரு அந்த எஸ்டேட்டுக்கு 37,000 கிலோ தேயிலை கொழுந்து கேட்டிருக்கீங்க. அந்த தேயிலை கொழுந்து கிலோ 1000க்காக தோட்ட தொழிலாளர்கள் 8 பேர் அந்த இதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்குறோம். அது ஒரு அரவாணத்தி காலத்துக்கும் காணாது ஓண்டடி அதெல்லாம் ஒரு இதுக்கே காணாது. இப்படி வேலை செய்யறாங்களுக்கு எப்படி அது கஷ்டம். இப்படி இல்ல இப்படி வேலை செய்யறாங்களுக்கு என்ன சொல்ற அவ்வளவு சம்பளம் தான் இவ்வளவு சம்பளம் இல்ல நான் கேள்விப்பட்டிருக்க மாட்டா இதெல்லாம் இப்பதான் பாக்கும்போது எங்களுக்கே ஒரு மனசு ஒரு மாதிரி பாத்துட்டு அப்படி அந்த வார வழியில வந்து ஆக்களோட பாதிக்கிறாக்களெல்லாம் காய்ச்சிட்டு வந்தோம். இது வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸா வரும். இதுக்கு பிறகு வந்து வார எங்க பதுளை ட்ரிப்போ இல்ல பதுளை சீரீஸ் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். அதுக்குள்ள வந்து இப்ப இந்த நயனாஜ் பிரிட்ஜ் சொல்லி ஒரு சீரிஸ் வரும். அடுத்த எபிசோடா வரும். இன்னைக்கு இது முடிய நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். அதை ஒரு எபிசோடா போடுவோம். எல்லாத்தையும் ஒண்டா போட்டாலே வந்து போர் அடிக்கும். 1 hour 2 hours போய் பாக்குறது நாங்க விஜய் சேத்து vlog பாக்குறதுக்கு அப்படி இல்ல. நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவோம். சம்டைம் நீங்க பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நாளே போடலாம். ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நிறைய வீடியோ இதே மாதிரி போய் நெகட்டிவோ எதனால கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க கவி. பாய்.